Hi, hello, வணக்கம், welcome to Asvika Pure Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கலர். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? ஃபுல்லா saree ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர். செல்ஃப் கலர் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா காம்போ கான்ட்ராஸ்ட் வேணும் ப்ளவுஸ் எனக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து இந்த கலருக்கு ஏற்றாப்புல இந்த கோல்டு ஜெரி ஒர்க் இருக்குங்களா இதுக்கு ஏற்றாப்புல கூட நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆரி ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும். எல்லா சிலையிலையும் ஒரே டிசைனாக மாறி இருக்கா? இல்லை எல்லாமே மாறி மாறி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பீகாக் டிசைன்ஸ் இருக்கும். இது இருங்க கொஞ்சம் நான் ஃபுல்லாகவே பிரித்து காட்டுறேன். நல்லா இருக்கா? இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஒரு மிஸ்டேக் இல்லை, அமேசிங்காக இருக்குது பாருங்கள். என்ன கலர் இது? இந்த கலர் வந்து மோஸ்ட்லி வாண்டட் கேட்பாங்க. அதிகமாக நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறது இந்த கலர் தான். பட்டு சேலைன்னா இப்படி இந்த ஷைனிங் வரணும், வந்தால் தான் அது பட்டு சேலை. கரெக்ட். இப்போ பாருங்கள் இந்த டிசைன்ஸில் இந்த புட்டா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சுக்கு கண்டினியூஸாக சாரீ ஃபுல்லாகவே இருக்கும். கரெக்ட். அது போக இந்த பாட்டமில் வந்து சாரியோட பாட்டமில் வந்து அவங்களுக்கு வெரைட்டி டிசைன் ஜரியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைனிங் வந்து ஸ்மால் லைனிங்கும் கொடுத்துருக்கேன், பிக் லைனும் கொடுத்துருக்கேன். ஆமாம், அதில் பார்த்தா தெரியும். பக்கத்தில் நீங்கள் வீடியோவில் வந்து பின்னாடி வீடியோவும் பார்த்துக்கோங்க. வரும்போது நீங்கள் ஜூம் அதுலேயே நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருப்போம். இதில் வந்து லைனிங் பண்ணியிருப்போம், ஜரிகை கோல்டு ஜரி வச்சு லைனிங் போட்டிருப்போம். இந்த லைனிங் க்ளோஸ்அப்லையும் இருக்கும், இந்த லைனிங் டிஸ்டன்ஸ்லையும் இருக்கும். ஸோ ரெண்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர்னு சொல்லுவோம். பீச் கலரில் ஒன்று போட்டிருக்கோம், அது போக வயலட்டில் ஒரு கலரில் போட்டிருக்கோம். ஓகே. இது எல்லாமே வந்து சேம் அப்படியே டிசைன்ஸ் சேமாக இருக்கும், கலர் மட்டும் வேறு போட்டிருக்கும், அவ்வளோதான். இதில் ஒவ்வொரு சாரிக்கும் ப்ளவுஸ் இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ் இல்லையா அப்படின்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேணாம். எல்லா சாரிலையும் கண்டிப்பாக ப்ளவுஸ் இருக்கும். வித்தின் நாங்கள் ஆரம்பித்து ஒரு ஐ திங்க் 3 வீக்ஸ் ஆக போகுது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. மறக்காமல் நீங்களும் இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன ரீசனுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 10,000 12,000 கொடுத்து வாங்குற ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே கிடைக்கும் போது எல்லாருக்கும் அது கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் 10,000 12,000 கொடுத்து வாங்குறதுக்கு நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேயே உங்களுக்கு தரோம். அதுக்காகவே தான் உங்களுக்கு அது எப்படி மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் 5,000 ரூபாய் கடையில் 12,000 ரூபாய்க்கு வாங்குறது எப்படி நீங்கள் 5,000 ரூபாய்க்கு 5,500 ரூபாய்க்கு தரீங்கன்னு கேட்கறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்க் மார்க் டேகும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஸோ என்ன டூப்ளிகேட் ப்ராடக்ட் இப்படி பட்டு சார் யாருப்பா 5,500 ரூபாய்க்கு கொடுப்பா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. மேக்ஸிமம் கடையில் போய் எடுத்தவங்க எல்லாருமே மினிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே தான் எடுத்திருப்பீங்க. அது கம்மியாக எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி எடுக்கும்போது எப்படி நமக்கு இங்கே மட்டும் 5,500 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா ரீசன் நாங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் கொடுக்குறோம். இதுலேருந்து ரீட்டைல் ஷாப் போய் ரீட்டைல் ஷாப்லேருந்து உங்கள்கிட்ட வரும்போது அப்போ அந்த உண்டான காஸ்ட் வேரியேஷன் வந்து எக்ஸ்டன் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. இது டேரெக்டாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு ஷாப்புக்கு கொடுக்குற மாதிரியே சிங்கிள் கஸ்டமருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் கலர் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ ஆல் டிஃப்ரெண்ட் கலர், ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, பிளாக், ப்ரௌன், ரெட், டார்க் ரெட், லைட் ரெட், க்ரீன், எல்லா கலர், ஆரஞ்சு, எல்லா கலர்லையுமே எல்லா கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து எல்லா சாரியும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வீடியோ போயிட்டுருக்குமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஸோ மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், நாங்கள் புக்கிங் எடுத்துப்போம். அப்போ வித்தின் தமிழ்நாடுனா உங்களுக்கு 1 டேலே ஷிப்பிங் வந்துடும். அதுவும் ஆமாம். உங்களுக்கு எல்லாருமே இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறது நாங்கள் இதை பார்க்குறோம் இல்லையா, ரேட்டியாக இதுலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 5,800. நிறைய பெரிய அதுதான் கமெண்ட்ஸில் பின்னாடியாக அதுவும் கேட்குறேன், நம்ம கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுங்க. நான் ஃபஸ்ட் டைம்னாலும் கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். இதில் இன்னொரு ரீசன் என்னென்னா கமெண்ட்டில் எல்லாருமே வந்து கேட்குறது பூரா வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் சேனலில் பேசும்போதே ரேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டு கமெண்ட் பண்ண கஸ்டமர்ஸ்க்காக இனிமேல் ரெகுலராக நாங்கள் என்னென்ன சாரீ போட்டாலும் அதோட ரேட்டு வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். ஆமாம், நீங்கள் கமெண்ட் போட்டு கேட்க வேண்டியதில்லை, நான் டேரெக்டாக வீடியோலேயே உங்களுக்கு இனிமேல் நான் சொல்லிடுறேன். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. கரெக்டாக. இப்போ இன்னொரு விஷயம், இந்த சேலையில் நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புகிறோன்னா ஒரு சின்ன ஏதாவது டேமேஜ் தான் நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பலாம். ஏன்னா இது காஸ்ட்லி ப்ராடக்ட்டு. இப்போ திருப்பி கை போயிட்டு நிறைய கை போயிடும். ஷிப்பிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடு எடுத்து எல்லாம் போட்டு சாரி பாக்ஸ் போட்டு நசுக்கிறாங்க, பல்ஜ் ஆகிடுது. ஸோ போயிட்டு ஒரு ப்ராடக்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு ரிட்டர்ன் வருது அப்படின்னா வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார். பட் போகும்போது அந்த ப்ராடக்ட் ஷிப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல்ஜ் ஆகிடுது. கரெக்ட். ஸோ அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக கலர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சா, 90 to 95 கிடைச்சிருச்சா, சாரியில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சொல்லுங்கள், நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான்.
மற்றபடி மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்கிறது ஷிப்பிங்கில் வந்து நம்ம அதுதான் பிரச்சனை. நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் டேரெக்டாகவே வந்து இதுமாதிரி எனக்கு வேறு கலர் வேணும்னாலும் அதை பண்ணி கொடுக்கலாம். இந்த ஷிப்பிங்கில் மட்டும் அவங்க பார்சலில் வந்து ரொம்ப சாரியை வந்து பல்ஜ் பண்ணிடுறாங்க. ரொம்ப காஸ்ட்லி ப்ராடக்ட் இல்லைங்களா? ஸோ அதனால இதுக்கு கேஷ் ஆன் டெலிவரியே நான் கொடுக்காம இருக்கேன். இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரினா டெய்லி 100 சாரி புக் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா ப்ராடக்ட் பொய்யா இருக்குமோ, நம்ம கையில் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட அப்புறம் பேமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கும்போது போயிட்டு அங்கே ஆள் இல்லைன்னு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் போயிடும். கரெக்ட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு கொடுக்காம இருக்கேன். நாங்கள் பேக் பண்ணவே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். எந்த டேமேஜ் இல்லாமல் எதாக இருந்தாலும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். வேற இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நம்ம வேற கலெக்ஷனோட நாளைக்கு சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுறது இந்த வீடியோ இப்படி போடுறீங்க. நாங்கள் கேஷுவலாக தான் பேசுகிறோம். ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை பேசியோ எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நிற்கிறோமா, இதை பார்க்குறோமா, சாரியோட ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு இதை நீங்கள் அப்படி பண்ணுங்க, அப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் ஒரு இது கொடுக்கணும், ஏதாவது நீங்கள் கீழே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல போடலாம். நாங்கள் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோமே தவிர நானே ஒரு கஸ்டமர் மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன். அவர் ஆமாம் சொல்லுவார். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் வந்து எழுதி வச்சுட்டு வரதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக நின்றுட்டு நானே ஒரு கஸ்டமர் சேல் எடுக்கிறேன்னா ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ அது நீங்கள் கேட்குற மாதிரி நினச்சி அவர் கேட்குறாரு. பட் எல்லா ப்ராடக்ட் எங்களோட ப்ராடக்ட். ஸோ இந்த விஷயத்தை நீங்களே பேசிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்கன்னா என்ன ரீசன்னா, இந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறதே வந்து நாங்களே எங்களுக்குள்ளே கேட்டுக்கிற ரீசன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் சொல்லிடுங்க. இது போக இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது.